சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை கல்குவாரியில் 6 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கனிமவளத்துறை ஆர்ஐ கிராம நிர்வாக அலுவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சிங்கம்புணரி வட்டாட்சியர் பரிமளாவை பணியிடை மாற்றம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். சுரேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி அருகே மல்லாக்கோட்டையை மேகம் ப்ளூ மெட்டல் தனியார் கல்குவாரியில் கடந்த 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாறைகள் வெடி வைத்து தகர்ப்பதற்கு துளையீடு பணிகள் நடந்து வந்தது. அப்போது அதிர்வில் பிடிமானம் தளர்ந்து பாறைகள் சரிந்து விழுந்தது. விபத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக குவாரி உரிமையாளர் தம்பி கமலநாதன், குவாரி பொறுப்பாளர் கலையரசன், மேற்பாளர் ராஜ்குமார் ஆகிய 3 பேரை மட்டும் SS கோட்டை போலீசார் கைது செய்தனர். குவாரி உரிமையாளர் மேகவர்ணன் போலீசார் தேடி வந்த நிலையில் பல்வேறு விதிமீறல்கள், பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் குவாரிகள் நடத்தப்பட்டு 6 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து மேகவர்ணம் பெற்ற கல்குவாரி உரிமை மாவட்ட ஆட்சியர் ராஜா அஜித் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளார். மேலும் விசாரணையில் மேகவர்ண உரிமை காலாவதியான இடத்தில் கடந்த 8 மாதங்களாக கல்குவாரியில் இயங்குவது தெரிய வந்தது. மேலும் 8 மாதங்கள் இயங்கியதனால் ப்ளூ மெட்டல் கல்குவாரி விசாரணையில் கனிமவளத்துறை ஆர்ஐ வினோத்குமார், மல்லாக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் உள்ளிட்ட 2 தற்காலிக பணியிட நீக்கம் செய்தும், சிங்கமுனாரி வட்டாட்சியர் பரிமளா பணியிட மாற்றம் செய்தும் மாவட்ட ஆட்சியர் ஆசாஜி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.